இங்க ஒரு வீடை வந்து ரொம்ப அழகா வந்து ஹோட்டல் ரூம்ஸா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. எத்னிக் ஸ்டைல் சொல்லுவாங்க. இப்போ பண்ணிருக்க டெக்கார் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா அழகா எலிகண்டா இருக்கு. இந்த டைனிங் ஏரியா என்டையரா வந்து பாத்தீங்கன்னா உடன் பேட்டர்ன்ல பண்ணிருக்காங்க. வணக்கம், என் பேர் திலிப். நான் ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிவில் லைசன்ஸ் அன்னையாக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் வெளியூர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ஒரு வீடை வந்து ரொம்ப அழகாக வந்து ஹோட்டல் ரூம்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் இவங்க யூஸ் பண்ணியிருக்க இன்டீரியர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் அது. வாங்க வீடியோ போகலாம். ஸோ இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கிச்சனு, ஒரு டைனிங், ஒரு பேண்ட்ரி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பண்ணியிருக்க டெக்கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அழகாக எலிகண்டாக இருக்குது. ஸோ இந்த கிச்சனோட டேபிள் பார்த்தீங்கன்னா ஸோ உடன் பீசஸ் வச்சுருக்காங்க. ஒரு மைல்டு கிரேஷ் கலர்ல வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடுலர் செட்டப் வந்து ரொம்பவே காஸ்ட் கம்மியாக தான் ஆகும். ஆனால் அவங்க பண்ணியிருக்கிற விதத்தை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப ரிச்சாக, ரொம்ப எலிகண்டாக தெரியுது. ஜஸ்ட் ஓப்பன் டைப் கேபினெட்ஸு, இங்கே ஒரு உடன் போர்டு வந்து ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சீலிங்லேருந்து வந்து ஹேங்கிங் எடுத்துருக்காங்க. ஃப்ளோர்லேயும் சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப சிம்பிளாக அழகாக எலிகண்டாக இருக்குது. ஜஸ்ட் மெட்டல் அண்ட் வுட் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. ஸோ இந்த வீடோட மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கலர் செலெக்ஷன். ஒயிட்டு, லைட் கிரே, மல்டிபிள் ஷேட்ஸ் ஆஃப் கிரே, அப்புறம் உடன் பேட்டர்ன், இதை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக எலிகண்டாக இருக்குது. ஃபால் சீலிங்லாம் அவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக போகல, பிளெயின் ஃபால் சீலிங் ஒயிட் கலர் தான் போட்டிருக்காங்க. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க ஒயிட் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கிரே தான். ரொம்ப அழகாக இருக்குது இந்த டைல்ஸு. நல்ல ஒரு எத்னிக் ஸ்டைல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஒரு சிம்பிளான ஃபோட்டோ ஃப்ரேமு. இந்த டைனிங் ஏரியா என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா உடன் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக எலிகண்டாக இருக்குது. இங்க ஒரு சீட்டிங் ஸ்பேஸ், வால் டெக்காரு எல்லாமே உள்ள பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்ஸ் வந்து நைட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சின் லைட்ஸ்லாம் இல்லை, ரொம்ப டிம்மான லைட்டிங் தான். ஸோ அதுவே இந்த இடத்த வந்து ரொம்ப அழகாக கட்டுது. ஸ்விட்சஸ் கூட பார்த்தீங்கன்னா வால் கலருக்கு காம்ப்ளிமெண்ட் ஆகிற மாதிரி கிரே கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த கலர் செலெக்ஷன்லாம் நிறைய கஸ்டமர்ஸ்ட்டு நம்ம சொல்றது, மல்டிபிள் கலர்ஸ் வந்து ஒரு ரூம்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள இருந்தால் அது வீடு வந்து ரொம்ப கச்சாமுச்சான் ஆகிடும். இந்த கலர் ஷேட்ஸ் வந்து ஒரு சாம்பிள் எடுத்துக்கலாம். வாங்க நம்ம அடுத்த ஃப்ளோரை போய் பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்த ஃப்ளோர் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோர் கான்கிரீட் ஜாலியை வச்சு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி ஒயிட் கலர்லேயே பெயிண்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து சிம்பிளாக ஒன்றா பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இந்த வாலோட பிளெயினாக அந்த கிரே ஷேடில் சின்னதாக அங்கே டெக்ஸ்ட் போட்டு ரொம்ப அழகாக வந்து எலிகண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டோர் ஃப்ரேம் கூட கிரே கலர்லேயே பெயிண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு மைல்டு கிரே. இது உடன் கலர். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 180 ஸ்கொயர் ஃபீட்டு, நல்ல பெரிய ஸ்பேஷியஸான பெட்ரூமு. ரொம்ப சிம்பிளாக எலிகண்டாக சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிவி வைக்கிற ஸ்டாண்டு ஃப்ளோர்லேருந்து சப்போர்ட் கொடுக்காம சீலிங்லேருந்து இந்த மாதிரி மெட்டல் பைப் வச்சு சப்போர்ட் கொடுத்து நம்மளுக்கு கீழே ஃபுல்லாக எம்டியாக விட்டுட்டாங்க. ஸோ நம்ம உட்காரும் போது ஏதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கால் இடிக்காது. நெக்ஸ்ட் இந்த வாலில் வந்து ஃப்ரேம் மாதிரியே ஒரு டிசைன் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. சிம்பிளான டெக்ஸ்ட் தான், ரூமில் வேறு எதுவுமே பெருசாக அவங்க வாலில் பண்ணல. இன்டீரியர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா மைல்டு கிரே கலர். ஸோ உட்ல வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்டாக ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். ஸோ பெட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் போர்டோட நல்லா கிரே கலர் வெல்வெட் ஹெட் போர்டு, ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து ஒரு லெட்ஜ் வால் மாதிரி கட்டியிருக்காங்க. இது நம்ம ஊரில் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு சின்ன லெட்ஜ் வால் மாதிரி கட்டி அதில் டைல்ஸ் ஒட்டி மேலே ஒரு உடன் பீஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்பியரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கிராண்டாகவும் இருக்குது, ரொம்ப ரிச்சாக காட்டுது. இதில் வந்து அக்ரிலிக்ல வந்து லெட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒரு தீம் மாதிரி இவங்க வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் நம்மளுக்கு என்ன வேணுமோ பாசிட்டிவிட்டி போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போடலாம். ஸோ நெக்ஸ்ட் கர்டைன்ஸ் பார்த்தீங்கன்னா சீலிங்லேருந்தே கொண்டு வராங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்னா விண்டோவோட டாப்லேருந்து கொண்டு வருவோம், அதுக்கு மேலே ஒரு கேப் இருக்கும் இல்லையா. எல்லா ஹோட்டல் ரூம்ஸ்லையுமே சீலிங்லேருந்து கர்டைன்ஸ் இறக்குவாங்க. ஸோ அதனால அது பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா பெரிய டிசைன்லாம் இல்லை, பிளெயின் ஒயிட் ஃபால் சீலிங்கு, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சப்டலாக வச்சிருக்காங்க. இந்த கலர் சாய்ஸஸ் தான் நம்மளுக்கு வந்து அந்த ரூமையும் அந்த வீடியோ வந்து எடுத்து காட்டும். அடுத்து இந்த பாத்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் கிடையாது, ஸ்கொயர் ஷேப்பு. ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு 5/6, ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் அந்த பாத்ரூம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கமோடு இருக்கு. கமோடு பக்கத்திலே கிளாஸ் பார்ட்டிஷன் வச்சு ஷவர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஷவரில் குளிக்கிற தண்ணி வந்து இந்த வாஷ் ஸ்டேஷனில் படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் வச்சிருக்காங்க. கீழே வந்து அந்த ஷவர் ஏரியா மட்டும் சங்கன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்டையரா சங்கன் பண்ணாம ஷவர் ஏரியா மட்டும் சங்கன் பண்ணி தண்ணி போறதுக்கு அந்த இடத்த வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கன் மட்டும் இருக்கு. குளிச்சோம்னா தண்ணி இங்கேயே இருக்கும், இந்த ஏரியா பெருசா ஈரமாகாது. ஒரு கவுண்டர் டாப் வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க.
இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, பெட்ரூம்ல வந்து பெட்டுக்கு பின்னாடி, பாத்ரூம்லயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ தூரம் டைல்ஸ். ஸோ எங்கெல்லாம் தண்ணி போடுமோ அங்கே மட்டும் டைல்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டை. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட பால்கனி. ஸோ பால்கனிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 8 அடிக்கு ஃபுல் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 8x8 இருக்கு. இதில் நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேஃப்டி கிரில் போடுவோம். இங்கே வந்து அவங்க சேஃப்டி கிரில் போடல. ஸோ இங்கே மேபி சேஃப்டி இஷ்யூஸ் இருக்காதுன்றதுனால போடாமல் இருந்திருக்கலாம். பட் நம்ம ஊர்லேயே நிறைய வீட்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா, இந்த பால்கனி ஹேண்ட் ரைல்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து இப்போ இன்விசிபிள் கிரில்ஸ் இருக்கு. நான் இமேஜ் அட்டாச் பண்ணுறேன். அந்த இன்விசிபிள் கிரில் கான்செப்ட் வந்து கொண்டு வந்தோம்னா பால்கனி இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சீம்லெஸ் ஃபினிஷ் கிடைக்கும். நம்ம இதில் ஒரு மெட்டல் கிரில் போடுறதுனால என்ன ஆகிடும்னா, அந்த வியூவே வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடும். இந்த அளவுக்கு அழகாக தெரியாது. இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக நிறைய இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் போடுறோம். நன்றி, வணக்கம்.